மிஸ்டர், பஸ்ல சிகரெட் குடிக்கூடாதுன்னு தெரியாது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஹலோ, 450 450 கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தியும் குடிப்பேன், விஸ்கியும் குடிப்பேன். அத பத்தி கேட்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்க நான் கட்டுறாத? யோ, புகை ஏன் இப்படி விடுற? நான் வித்தியாசமா விடுறியா? நீ வேணா அவனை வாங்கி வித்தியாசமா விடு. யார் யார் ஒரு டிக்கெட் வாங்கல? நீடா மேல இருக்கல டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எத்தனை தடவை எடுப்பாங்க? முடிச்சுக்க லக்கேஜ் வாங்கணும்யா. விட்டா வண்டி ஓரம் கட்டுங்கண்ணே. யோ, எல்லாரும் டிக்கெட்டை கையில எடுத்து வைங்க. தம்பி, யோ பெருசு, டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சாயா? நேத்தே எடுத்தாச்சு. என்னது? நேத்தே டிக்கெட் எடுத்துட்டியா? யோ, நேத்து எடுத்த டிக்கெட்லாம் இன்னைக்கு செல்லாதியா? என்னையா இது அநியாயமா இருக்கு? நேத்து இதே பஸ்ல தான் டிக்கெட் எடுத்து பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டிட்டு படிக்காத பயில என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? வெள்ளங்காத வேலாம். அதனால தானே உங்க ஊருக்கு ரோடே போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் நாங்க வேணா டிக்கெட் எடுத்துறோம், நீ வேணா போட்டு குடுறா. போடாடே காசு குடியா. ஏங்க கண்ணாடி தம்பி, பார்த்தா விவரமா இருக்கிறீங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது செல்லுமா செல்லாதா? பெரியவரே, அது செல்லாது. Yesterday's ticket is not valid today. இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். யோ, நான் தமிழ்ல சொன்னா புரியாது, அந்த ஆள் ஹிந்தியில சொன்னா புரியுதா உனக்கு? கேன தெலுங்குடா, அது தெலுங்கு. அதனாலதானே இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு மொழி இனம் மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்கறவன அதை முதல்ல பாடுறான். கேனப்படா. ரைட் ரைட். என்ன மிஸ்டர், என்ன இது? பொட்டிய பாதையில வச்சோம்னா டிராபிக் இறஞ்சாலும் தெரியாதா? 450 கொடுத்து டிக்கெட் வாங்கினா எப்படி சார் உங்க தலைமலையா போவான்? மிஸ்டர், ரொம்ப கஷ்டப்படாது. அப்படியே பொட்டி பத்திரமா தூக்கி உங்க தலைமலை வச்சுட்டு போனா வரா. சரியான காட்டாங்களா இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுக. நீங்க வாங்க. கலக்கிட்டீங்கண்ணே நீங்க. பின்ன எதுக்குடா நம்ம பயப்படணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லைங்களே. என் பேரு ஸ்டீஃபன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க போயிட்டே இருங்க, நான் சத்து ஒதுங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ 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 ஐயா ஐயா டாக்டர் ஐயா, ஏடா கால பிடிக்கிறீங்க? விடுங்கடா. யாரா நீங்க? உங்களை பார்க்கத்தாயா நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். நீங்க தான் டாக்டர் தெரியாம ஏதேதோ அச்சிக்கமா பேசிவிட்டோம்யா. உங்க பால்வடியில முகத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சையா நீங்க தான் மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க ஐயா டாக்டர், நான் தாயா கம்பவுண்டர். இந்த சாணி பொறுக்கிற சண்டா நாய் பேச்ச கட்டு மோசம் போயிட்டியா, மோசம் போயிட்டியா. என்ன மடுத்திருக்கீங்க, என்ன மடுத்திருக்கீங்க. நம்பர் 10. இந்தாண்ணே 5 ரூபா. என்ன நீ தான் அந்த 10 நம்பரா? ஆமா, என்ன 5 தர என்ன 5? ஏன் வழக்கமா 5 ரூபா தானே வாங்குவேன்? அப்படி கேளுமா, இப்பதான் நீ கேள்விக்கு பிறந்தவ. அம்மா ஏற்கனவே இருந்த டாக்டர் ரொம்ப நல்லவர், கொஞ்சம் படிச்சவர், கொஞ்சமா கொள்ளையடிச்சாரு. இப்ப வந்திருக்க டாக்டர் நிறைய படிச்சவர், கொஞ்சம் வயசுக்காரு, நிறைய கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறார். இன்னும் கொள்ளை அடிக்கணுமா? அடியாத்தே, அது யாரு? சின்ன வயசு ரொம்ப படிச்சவரா? வெளியே வர சொல்லு பாப்பா. அவர் வந்தா 25 ரூபாய் கேட்பாரு. ஏக்கா பழனி அக்கா, காளிமுத்தண்ண இங்க பாரு. கொஞ்சம் வயசுக்காரரா, ரொம்ப படிச்சவரா, ஊரை மொட்டை தட்ட வந்திருக்காரு. ஏங்க கொஞ்சம் வெளியே வர சொல்லு, பாத்துடுவோம். யாரு? ஒண்ணு இல்ல. ரொம்ப கைலாஷா. 2-3 நாள்ல கண்ணு போட்டுருமா? கைய கடவுங்க. கவனமா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம்.
ஏங்க மாட்டு டாக்டரு கைய விட்டு பாத்தீங்களே பிறக்க போறது ஆனா பொண்ணா? கையை விட்டு பார்த்து அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஆனா பெண்ணாங்கிறது ஈண்ட பிறகுதான் தெரியும். ஏண்ட பிறகு எங்களுக்கு கூட தான் தெரியும். குருட்டு பையன் கூட தடவி பார்த்து சொல்லுவான். இதுக்கு அதுக்கு 10 ரூபாய் வரி வாங்குறீங்க? 10 ரூபாயா? யார்கிட்ட கொடுத்த? இருமா மாட்டுக்கு தீவனம் வாங்கின கணக்கெல்லாம் இங்க வந்து யாரு உன்னை சொல்ல சொன்னா? மாட்டுக்கு தீவனமா? எதுக்கே பணம் வாங்கின? ஐயா உங்களுக்கு முன்னால இருந்தவங்க 5 ரூபா வாங்கினாங்க. நான் சமத்தா 10 வாங்கினேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, 15 வாங்கி. நிறுத்தியா? இந்த லஞ்சம் வாங்குற வேலை வச்சுக்காத. முதல்ல அந்த 10 ரூபாய் திருப்பி கொடு. ஆகட்டும் சார். போகும்போது கவனமா கட்டு வாங்கி. இப்ப கூடியாத? இந்தாத்தா. இது பாருங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். அதாவது உங்க ஹாஸ்பிடல். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தரும். இங்க எல்லாம் வரிங்கிற பேர்ல நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும். உங்களுக்கு சேவை செய்ய தான் நாங்க இருக்கோம். புரியுதா? அண்ணே பேச்சு ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டருக்கு மாட்டு வைத்தியமும் தெரியல, காசு வாங்கி பொழைக்கிற வழியும் தெரியல. சுத்த கேன டாக்டர். கருத்துமா கருத்துமா நிறுத்துமா. ஆனா நீ ரொம்ப கருத்துமா. தண்ணி அடிச்சு பல குடும்பம் அழிஞ்சு நான் பாத்திருக்கிறேன். ஆனா தண்ணி அடிச்சு நல்லா இருக்க ஒரே ஒரு பொம்பளை நீதாம்மா. எனக்கு 1/2 லிட்டர் போதும். ஏன்னு 1 லிட்டர் கேட்டியே? மிச்சம் 1/2 லிட்டர் நான் இதுல பிச்சுக்கிறேன். அண்ணே டாக்டர்கிட்ட மட்டும் சொல்லிடுறேன். இத போய் நான் சொல்லுவேன்னா உனக்கு 1/2 பங்குனா எனக்கு 1/2 பங்கு. நீ சொன்னிய அந்த கேனப்பைய டாக்டர், அவனை வச்சு ஒரு 6 கறவை மாடாச்சு நான் வாங்க வேண்டாம். அந்த ஆண்டை வந்து அவனை டிரான்ஸ்பர் பண்ணாம பாத்துக்கணும். தள்ளில் எடுத்தா என்ன சார் தும்மல்? ஏயா நான் சுடு தண்ணியை கேட்டேன், பால் தானே கேட்டேன். சார் இந்த கிண்டல் தானே ஆகாதுங்கிறது. எதை கொடுத்தாலும் பார்க்காம சாத்திடுறதா? கலரை பாருங்க சார், பால் தான். இனிமே நீ என்ன கொடுத்தாலும் சொல்லிட்டு கொடு. அதை நினைச்சிட்டே குடிச்சிடுறேன். அந்த பால்கார் பொண்ணை மாத்திரு. You change that milk lady. சார் ஐ எம் வெரி சாரி. யூ சி சார், நோ அப்செஷன், டோன் கண்ட்ரோல். அந்த தொடர்பு நிப்பாட்டினா பலருடைய வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கும் சார். நோ மில்க்ஸ், யூ பொட்டல் பட்டி, முக்கியன் ஃபேமிலி, யூ ஃபேமிலி, மை ஃபேமிலி, ஆல் ஃபேமிலி, ஆல் வாட்டர் ஃபேமிலி முதல்ல. ஆமா சார். சார் இந்த ஊர்ல 2 பசுமாடை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே தண்ணி ஊத்திட்டு இருக்கா அந்த கருத்தம்மா. அவன் பழப்பழம் மணலி பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? சார் அது சார் இந்த ஊர்ல அவன் தண்ணியில பால் கலக்கிறான் சார். இந்த பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ணிருச்சு? பால்ல தண்ணி கலக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல சார். புறம்போக்கு இடத்துல வீடு கட்டணும்னா பால் கடையில பால் என்ன விளக்கிக்கிறத இந்த நாட்டுல எல்லாம் சிரிச்சு பார்த்துக்கல சார். That is a what is a discrimination obstacle working not ஐயோ ஆத்தா சே. ஐயோ கேன. சொல்லுமா, சொல்லி முடிச்சிரு. லஞ்சம் வாங்க தெரியாத கேன டாக்டர். சார் இந்தாங்க தொடச்சு. பரவாயில்லையே, துடைக்கிறதுக்கு 1/2 துணியாவது கொடுத்தியே. இந்தா பத்திரமா வச்சுக்க. என்னடா போங்கடா போங்கடா கிளம்பி போய்க்கலாம். நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டா கணக்கு மறைச்சு போலான்னு பாக்குறாங்க. என்னையா ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் மூஞ்சி அதிசயமா பாக்குறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பாக்குற? அப்படி என்னையா என் மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சிருக்கு? எழுதி ஒட்டல சார், எங்கேயோ தேய்ச்சுதான் விட்டுருக்கு. கண்ணாடியில போய் பாத்துக்கலாம் சார், கண்ணாடியில போய் பாத்துக்கலாம்.
பரவாயில்லையே, துடைக்கிறதுக்கு 1/2 மூணு துணியாவது கொடுத்தியே. இந்தா பத்திரமா வச்சுக்க. ஹாய், என் பாசத்தின் வெளிச்சம் இந்த விழிகளில் தெரிகிறதா? ஆமா, என்ன மாமனை விட்டு போட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்க? அந்த பாவி பையதானே என்னை இப்படி அடிச்சு விரட்டி விட்டு விட்டான். இப்ப என்னத்த கேட்டு வந்திருக்காளோ? வர தைக்கு சின்னதுங்களுக்கு காது குத்து வைக்கணுங்கிற என் மாமியா. நானும் அதையும் இதையும் சொல்லி 1 வருஷத்தை ஓட்டிவிட்டேன். எங்க மாமியா அதையே சொல்லி சொல்லி புடுங்கி தண்ணிய குடிக்கிறா. அந்த பாவி மனுஷனும் ஆடிக்கு 1/2 பவுன் மோதிரம் செஞ்சு போடுறேன் நீ சொல்லி 5 வருஷமாச்சுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றான். இதுக்கு மேலேயும் நான் அங்க உசுரோட இருக்க முடியாது. ஒரு 3 ஜாதி பயலுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தா கூட என் பொழப்பு நல்லா போயிருக்கும். சொந்த அத்தை மகனுக்கு வாக்கப்பட்டேன் தான் பேரு. இப்படி கூழுக்கும் கஞ்சிக்கும் புடுங்கப்படுறேன். நீங்க நல்ல சுடு சோறு தின்னுக்கிட்டு பகுமானமா இரு. என் ஆத்தா உசுரோட இருந்ததுதான் எனக்கு ஒரு வழி செஞ்சிருப்பா. அவளும் போய் சேர்ந்துட்டா. இனி எனக்குன்னு கண்ணீர் விட எந்த நாதி இருக்கு? நீ ஒருத்தி கூறு கேட்டவன். ஆத்தா இல்லாட்டி என்ன, நான் ஒருத்தி இல்ல. அப்ப சோர்த்திங்க போதான் இது பேசணுமாக்கும். எனக்கு ஒரு சொல்ல பைய புருஷனா கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு கோணவாய் சிரிக்கி கிடைச்சிருக்காடா. அருகவமான அண்ணன் விட்டு அரமண சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளை கட்டி அருவாமனை கூட இல்லாம வாக்கப்பட்டு வந்த இவளை இழுத்து வச்சு அறுத்தாதாண்டாம அவனை ஏன் மனசு ஆறும். நீ தான் குப்பை முடிச்சு சுத்து வெளியில வரக்கூடாதுன்னு உன்னை மேல கட்டி வச்ச. இல்லைன்னா ஏன் அழகுக்கு அந்தஸ்துக்கு மச்சு வீட்டுக்காரி இல்லாமல வரிசையில் நின்றுப்பாளுங்க. விடுறா, 3வது பிள்ளையும் பிறக்க போகுது. உன் ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லைன்னுக்கிட்டு. என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்ல ஆத்தா, நீ அவனும் போயிட்டே இருக்க, அந்தாப்புல போயிட்டு வந்துடுறேன். எனக்குன்னு வாச்சாம ஒரு அப்ப இந்த வார மொக்க நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. உன் பொண்டாட்டி கருமாதிக்கும் உன் மூத்த மக கல்யாணத்துக்கும் கரிசா காட்டு மேல நீ வாங்கின கடனையே இன்னும் திருப்பி கொடுக்கல. இந்த இயக்குதுல நீ இன்னும் கடன் கேட்கற. நான் எதை நம்பி கடன் கொடுக்கறது? என் கரிச காட்டை வித்தாவது உங்க கடனை நான் அடிச்சு விடுறேங்க. இந்த மொக்கையன் வாங்கின கடனுக்கும் கொடுத்த வாக்குக்கும் என்னைக்கும் மோசம் பண்ண மாட்டேங்க. எங்கடி போயிருக்கான் உங்க அப்பன்? உப்பு சப்பு இல்லாத பைய வீட்டுல அண்ணன் இறக்கப்பட்டு பொண்ணு கட்டி இப்ப சந்தி சிரிக்குது. ஒருத்த தோடு மூக்குத்தியோட என் மவன் தலையில கட்டிப்புட்டு கண்டுகாம போன வெறும் பைய. ஏன் அத்தை வந்தது வராதுமா எங்க அப்பன் எப்படி கரிச்சு கொட்டுற? சந்திக்கு போயிருக்கு, இப்ப வரும். முதலாளி, கரெக்டாங்க கூட முட்டை போடாத அந்த கரிச காட்டை நம்பி கடன் கொடுக்குறீங்களே, அவன் எப்படி திருப்பி அடைப்பான்? அந்த கரிச காட்டை நம்பியாடா கடன் கொடுக்கறேன். அந்த கருத்தம்மால ஆட்டுக்கு அகத்திக்கீரை வைக்கிறதும் மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிறதும் எதுக்குடா? பொங்கலுக்கு தானே தெரியும். வா காளியம்மா, எப்ப வந்தவ? இதுல தோடு மூக்குத்தி சங்கிலி எல்லாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு பாவாடை சட்டை இதுல இருக்குது. காது குத்தி விடு 2த்துக்கும். உனக்கும் சேலை ஒண்ணு எடுத்தேன், வச்சுக்க. இந்தாங்க மாப்பிள்ள, வேட்டி சட்டை. சந்தைக்கு போயிருந்தேன். எனக்கு எதுக்கு மாமா அதெல்லாம்? உள்ளதையே வச்சு கிழிக்க முடியல. 10 இதையும் வச்சு கிழிங்க. இந்தாமா தங்கச்சி, உனக்கு ஒரு சேலை. எனக்கு எதுக்குன்னு இப்ப சேலை துணி எல்லாம்? 150 ரூபா, செட்டியார் கடையில வாங்கினது. மஞ்ச காயத்துல எழுதியிருக்கான், பாத்துக்க. வாங்க மாமா. உட்காருதாய். அட, குழந்தைங்களுக்கு வயசாகுது, காது முத்தி போனா காது குத்துறது கஷ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதுக்கு மூக்க சிந்திக்கிட்டு அங்க இருந்து ஒப்பாரி வச்சுட்டு வந்துட்டா என் மருமவ. அந்த கழுதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நாம என்ன 1000 வருஷம் இருந்து அள்ளி கட்டிட்டு போறது குறைஞ்சு போச்சு போ. இந்தாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை. மாப்பிள்ள,
போன வட்டம் நீங்க எடுத்து கொடுத்த ராசி இந்த வேட்டி சட்டை அப்படியே இருக்கு பாருங்க. எங்கேயாவது கூட்டம் கும்பல்னு போகணும்னா தான் இதை கட்டிக்க விடுவா. மத்த நேரமெல்லாம் கோவணம் தானா? கண்டுபிடிச்சிட்டீங்களே.